சரி. என்னண்ணே அதுக்குள்ள பாய போட்டேன்? மாப்பிள்ள நீ, நான் எங்க லோன் சுத்திட்டு இருக்கேன். காலையிலேருந்து எங்கெங்க போயிட்டு வந்து கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவோம். தம்பி நான் கேட்கக்கூடாது. முதல் ராத்திரி எங்க வச்சுக்க போற? சுடுகாட்டுல. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 நாள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவு வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு நான் என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு வயலையும் காணா? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ சரக்கு மாஸ்டர், இப்படி வாயா. சொத்தை பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதைதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் இந்த மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது. நான் பார்த்து ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல கொண்டாந்து கொடுக்க சொல்லு. என்னோட புடிவாதத்தால இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுதான் இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவா, எனக்கு நெய்ப்பந்த முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.